ஹை வேல்யூ பர்சனல் லோன் எடுக்க போறீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, கிரெடிட் ஸ்கோர் 750க்கு மேல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கிற கடனை கரெக்டா அடைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 டிஜிட் நம்பர். அண்ட் நீங்க உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் பியூரோவை கான்டாக்ட் பண்ணி அதை இமீடியட்லி மாத்திரணும். ஸோ தட் உங்களோட லோன்ல உங்களுக்கு பிரச்சனை வராது. செகண்ட் பாயிண்ட், உங்களோட டெட் டு இன்கம் ரேஷியோ 40% கீழே இருக்கணும். டெட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னா நீங்க மந்த்லி வாங்குற இன்கம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கிற கடனுக்கு போகுது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த கடன் வாங்கினா பே பண்ற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது 40% கீழே இருக்கணும். மூணாவது, உங்களோட பே ஸ்லிப்ஸ், உங்க பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸை செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டேபிளான இன்கம் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு. அது நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, போதுமான அளவு காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி வருதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், ஒரே டைம்ல நிறைய இடத்துல லோனுக்கோ கிரெடிட் கார்ட்ஸ்க்கோ அப்ளை பண்ணாதீங்க. நீங்க இப்படி பண்றப்போ நீங்க எங்கெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்க கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பா கம்மியாகும். அண்ட் இன்னொன்னு, உங்ககிட்ட காசு இல்லாததுனால தான் நீங்க இப்படி கண்ணா பின்னா அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ லோன் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலுக்கு எங்க மேட்ச் ஆகுதோ அங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. 5வது பாயிண்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா வச்சுக்கோங்க. உங்க ஐடி ப்ரூஃப், உங்க ரெசிடென்ஸ் ப்ரூஃப், உங்க இன்கம் ப்ரூஃப், உங்க டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப் டு டேட்டா இருக்கணும், எரர் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ பர்சனல் லோன் அப்ளை பண்றப்போ இந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. தேவைன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.